உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மறைந்தார். தென் அமெரிக்காவிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவாக தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார். அர்ஜென்டினாவில் பிறந்த போப் பிரான்சிஸ் 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவாக பொறுப்புகளை வகித்து வந்தார். போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது, உலகில் அமைதியை நிலைநாட்டிட வேண்டும் என போப் பிரான்சிஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். தன்னுடைய 22வது வயதில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக சேவையாற்ற தொடங்கிய போப் பிரான்சிஸ் உடல்நலை பாதிப்பு காரணமாக சிறு வயதிலேயே ஒரு நுரையீரலை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 13, 2013 அன்று மழை பெய்த ஓர் இரவுக்கு பிறகு அர்ஜென்டினாவில் பிறந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் 2000 ஆண்டுகள் பழமையான கத்தோலிக்க திருச்சபைக்கு புத்துணர்ச்சியை கொண்டு வந்தவராவார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவாக இருந்த 16வது போப் பெனடிக்ட் எதிர்பாராத விதமாக தனது பொறுப்பை ராஜினாமா செய்த நிலையில் அப்பொறுப்புக்கு போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நிமோனியா பாதித்து மருத்துவமனையில் 38 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஓய்வெடுத்து வந்தார். கத்தோலிக்க திருச்சபை தலைமை மத குருவான போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆசி வழங்கியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் காலமானதாக தகவல்கள் வெளிவந்தது. கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் அவர்களின் வயது 88. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்.